ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் சிஎஸ்எஸ். ஸோ ஏற்கனவே நம்ம சிஎஸ்எஸ் பார்ட் 1 பார்ட் 2ல் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போது பார்ட் 2ல் வந்து சிஎஸ்எஸ் செலக்டர்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு, இன்ஹெரிட்டன்ஸ், சூடோ கிளாஸ், சூடோ எலமெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போது வந்து நம்ம பிகினர் ஸ்டேஜ் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் ஸ்டேஜ்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற கான்செப்ட்லாம் கிளியராக இருந்து நிறைய ட்ரை பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சதப்புறம் இந்த இன்டர்மீடியட் சிஎஸ்எஸ்குள்ளே வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இன்டர்மீடியட் சிஎஸ்எஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்மீடியட் சிஎஸ்எஸ் போகிறதுக்கு முன்னாடி HTML ஸ்டார்டர் ஃபைல் வந்து என்னோடய கிட்டப் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? பாக்ஸ் மாடல் இன் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஹைட்டு, விட்த்து, பார்டர், பேடிங், மார்ஜின், இந்த 5 டிஃப்ரெண்ட் திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் மாடலில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் மாடல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கலாக பாக்ஸ் மாடல் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு HTML பேஜில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பேஜில் இந்த டைப்பில் தான் போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? இந்த டைப்பில் தான் போய் அங்கே ஸ்டோர் ஆகும் ஒரு வெப்பேஜில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது H1ல் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு தரோம். அது வந்து கண்டென்ட் போர்ஷன். ஓகேங்களா? கண்டென்ட்டில் போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஹைட் எடுக்கும். ஹைட்டு. ஓகேங்களா? அந்த ஹைட் இருக்கும், அதுக்கான ஒரு விட்த்து இருக்கும், விட்த்து சைஸு இருக்கும். அது நம்ம செட் பண்ணிக்கலாம். எவ்வளோனா ஹைட் எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம், விட்த்து எவ்வளோலாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டுக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு பார்டர் வரும். ஓகேங்களா? பார்டர் வரும். பார்டரில் நம்ம என்ன கலர் கொடுத்து பார்டர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெப்சைட்டில் தெரியும்ல, ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு பார்டர்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்டர். ஸோ பார்டரும் கண்டென்ட்டுக்கும் நடுவில் வரது தான் பேடிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் வர ஸ்பேஸ் தான் பேடிங். ஓகேங்களா? ஸோ இது ஸ்பேஸ், இந்த பேடிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு கிளியராக விஷன் ஆகிறதுக்கு சேவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் வருதா, இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு கிளியர் விஷன் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் இதுக்கு பார்டர் வைக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கேப் விட்டு தான் பார்டர் வரும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாதுல்ல, 2 கலர் வேறு தரும், மிக்ஸ் ஆகக்கூடாது தான் பேடிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா பார்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பார்டர் நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். ஸோ இதுதான் பார்டர், எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் பார்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குது, மார்ஜின். ஓகேங்களா? மார்ஜின் அப்படின்னா, நம்ம ஒரு பாக்ஸ் மாடல் இருக்குல்ல, ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு கண்டென்ட்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மார்ஜின். ஓகேங்களா? இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் மார்ஜின். இப்போது நம்ம H1 டேக் ஒன்று கொடுத்துட்டோம், மேலே கீழே வந்து பேராகிராஃப் டேக் கொடுக்குறோன்னா, இதுக்கும் இந்த பாக்ஸுக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸ் தான் மார்ஜின் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் அப்படின்னா நம்ம கண்டென்ட்டோட ஹைட்டு. ஓகேங்களா? நம்ம HTML ஃபைல் என்ன கண்டென்ட் கொடுக்குமோ அதோட ஹைட்டு. விட்த்து அப்படின்னா அதோட விட்த்து. ஓகேங்களா? அகலம், நீளம், அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ பார்டர் அப்படின்னா அதோட வெளியே இருக்கிற பார்டர். இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம பார்டர் டிஃப்ரெண்ட்டாக தந்துக்கலாம், லைனில் தரலாம், இல்லை டாட்டட் பாயிண்ட்ஸில் தரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேடிங்னா கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் பேடிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மார்ஜின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் மாடல், ஒரு பாக்ஸ் இருக்கா, ஸோ அந்த பாக்ஸுக்கும் இன்னொரு கண்டென்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் மார்ஜின் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து டீட்டெயிலாக இது ஒன்று பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டில் வந்து by default it sets the content area height of the element height content. ஓகேங்களா? இது டிஃபால்ட்டாக ஒரு கண்டென்ட்க்கு ஏரியா ஒரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஓகேங்களா? ஹைட் வந்து என்னென்னா, பை டிஃபால்ட் இட் செட்ஸ் த கண்டென்ட் ஏரியா ஹைட் ஆஃப் தி எலமெண்ட் ஹைட் கண்டென்ட். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ஹைட் வந்து அதே செட் பண்ணி தரும். இப்போது நம்ம பேராகிராஃப் கொடுக்குறோன்னா அது ஒரு ஹைட் செட் பண்ணி தரும். இப்போ ஒரு இது H1 டேக் கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஹைட்டாக செட் பண்ணி தரும். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக ஒரு ஹைட் செட் பண்ணி தரும். பட் வந்து நாம் ஹைட் அந்த கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் கண்டென்ட்டோட ஹைட் சேஞ்ச் பண்ணணுன்னா, ஜஸ்ட் நார்மலாக நம்ம என்ன எலமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு, டிவ்னு கொடுத்துருக்கேன், செலக்ட் பண்ணிவிட்டு
கர்லி பிரேசஸ் நடுவில் வந்து ஹைட்டுன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, ஹைட்டுன்னு கொடுத்து 100 பிக்சல் 200 பிக்சல் இல்லை 50 பிக்சல் அந்த மாதிரி பிக்சல் ரேஞ்சில் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டா இதோட ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபைல் இருக்குல்ல, HTML ஸ்டார்டர் ஃபைல் தான் இது. நான் இங்கே இதில் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎஸ்எஸில் வந்து நம்ம இதை வந்து ஹைட் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டிவ்வுக்கு டிவ்வு ஹைட் இங்கே பாருங்கள், இது இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ நார்மலாக ஷோ ஆகுதா? இப்போ நம்ம ஹைட் செட் பண்ண அப்புறம் எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். இருங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதான் வந்து நார்மல் ஹைட்டு விட்த் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது இது. இப்போ நம்ம ஹைட் செட் பண்ணுறோம். டிவ்வுக்கு மட்டும் ஹைட் ஒரு 100 பிக்சல் செட் பண்ணுறோம். ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள் ஹைட் செட் பண்ணுன்னு இது மட்டும் கீழே வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா, இந்த கண்டென்ட்டோட ஹைட்டு தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட ஹைட்டும் பெருசாக வந்திருக்கு. கண்டென்ட்டு பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் கண்டென்ட்டு. இதோட ஹைட் 100 பிக்சலில் மாறி இருக்குது. இதோட ஹைட்டும் 100 பிக்சலில் மாறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஹைட்டு. இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து ஃபாண்ட் சைஸ்னு நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம இந்த கண்டென்ட் கூட அந்த ப்ளூ கலர் கண்டென்ட் இருக்குல்ல, ப்ளூ கலரில், ஸோ அதோட இது தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அதோட ஹைட்டு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட விட்த்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பை டிஃபால்ட் இட் செட்ஸ் த கண்டென்ட் ஏரியா விட்த் ஆஃப் தி எலமெண்ட். ஓகேங்களா, விட்த்து வந்து டிஃபால்ட்டாக ஒரு செட் பண்ணி வைக்கும் விட்த் ஏரியா. பட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் விட்த்து அப்படின்னா இங்கே பாருங்கள், விட்த்து 300 பிக்சல். இந்த விட்த்துன்னு மட்டும் கொடுத்து இங்கே எவ்வளோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் பிக்சலில் தந்தால் அது வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா, இதுவும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். டிவ்வுக்கு விட்த் ஒரு 300 பிக்சல் தரேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக ஷோ ஆகுதா? இங்கே பாருங்கள் எப்படி ஷோ ஆகுது. ஏன்னா இதோட விட்த்து வந்து ரொம்ப கம்மியாக தந்திருக்கேன். 300 பிக்சல்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் அதிகப்படுத்துகிறேன், ஒரு 500 பிக்சல்னு தரேன். இங்கே பாருங்கள் 500 பிக்சல்னால் இவ்வளோ தான் வருது. இது இன்னும் இது ரேப் ஆகி ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஒரு லைன் இது வரைக்கும் தான் நம்ம கொடுத்ததால விட்த்து இந்த சைஸில் தான். இங்கே பாருங்கள் விட்த்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த லைன் வந்து திருப்பி ரேப் ஆகி வந்திருக்கு அடுத்தடுத்த லைனில். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரேன், 700ன்னு தந்திருக்கேன். இங்கே பாருங்கள் 700ல் இப்போது ஓகேவாக இருக்குது. இது வரைக்கும் போயிட்டு ரேப் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா, முன்னாடி எப்படி இருந்துச்சு? முன்னாடி இது வரைக்கும் இருந்துச்சு, ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சு. ஓகேங்களா, ஃபுல் விட்த்து. இப்போ வந்து நம்ம இது விட்த்து கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, விட்த்துன்ற இது யூஸ் பண்ணி ஸ்டைலிங் யூஸ் பண்ணி விட்த்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் பார்க்கலாம். பார்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ் டு செட் அன் எலமெண்ட்ஸ் பார்டர். எலமெண்ட்டோட பார்டர் செட் பண்ணுறதுக்கு பார்டர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கண்டென்ட் இருக்குது, இதோட பார்டர் வெளியே இருக்கும், வெளிப்புறமாக இருக்கிற லைன் தான் பார்டர் செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்டர் விட்த்து. ஓகேங்களா, பார்டர் விட்த்து அப்படின்னா இதோட டென்சிட்டி இருக்குல்ல, இது ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, அதான் பார்டர் விட்த்து. ஓகேங்களா, இதுதான் பார்டர் விட்த்து. ஸோ பார்டர் ஸ்டைல் அப்படின்னா இந்த பார்டருக்கு என்ன ஸ்டைலிங் தரலாம். இப்போ நார்மல் சாலிட் தந்தால் இந்த லைன் மாதிரி வரும், இல்லை டாட்டட் வேணும்னா டாட்டட்னு தரலாம். ஓகேங்க, டாட்டாக வரும், இல்லை லைனடு தந்தால் லைனாக வரும். ஓகேங்களா,
ஸோ அந்த மாதிரி இந்த என்ன ஸ்டைல் தரணுமோ தரலாம். பார்டர் கலர் தேர்டு, என்ன கலர் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த கலரில் ஷோ ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவ்வுக்கு பார்டர் விட்த்து கொடுக்குறோம். விட்த்து ஒரு 2 பிக்சல் தரேன். இங்கே பாருங்கள், இப்போ எதுவுமே ஷோ ஆகலை. ஓகேங்களா, ஏன்னா நம்ம கலர் ஸ்பெசிஃபை பண்ணால் தான் ஷோ ஆகும். பார்டர் கலர் தரேன், கலர் வந்து ப்ளூவில் தரேன். ஓகேங்களா, இப்போவும் எதுவும் ஷோ ஆகலை. ஏன்னா நம்ம பார்டர் எப்படி ஷோ ஆகணும், ஸ்டைலிங் கொடுக்கணும். பார்டர் ஸ்டைலு, ஓகேங்களா, ஸ்டைல் வந்து சாலிட், நார்மல் சாலிட் அப்படின்னா ஒரு லைன் மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ ஷோ ஆகுது பாருங்கள். இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். பார்டர் வந்து டென்சிட்டி 2 பிக்சல் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து சாலிட்னு கொடுத்துருக்கோம். சாலிட்னா நார்மல் லைன் மாதிரி ஷோ ஆகுது. இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதான் வந்து பார்டர். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இவ்வளோ பெருசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு பார்டரோட இது கொடுக்கணும், ரேடியஸ். ஓகேங்களா, அது கொடுத்துட்டு 2 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து பார்டரோட இது தரணும், ஸ்டைலு சாலிட்னு தரேன். நெக்ஸ்ட்டு கலர் வந்து எல்லோன்னு தரேன். ஓகேங்களா, சிம்பிளாக இந்த ஒரே லைனில் இந்த 3 இதுவும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, பாருங்கள், எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது சாலிடில் வேணாம், வேறு இதில் தரணும் அப்படின்னா நிறைய இருக்குது, அதுலேயும் நிறையா இருக்குது. டாட்டர்னு கூட தரலாம். ஓகேங்களா, டாட்டர்னு தரலாம். இங்கே பாருங்கள், டாட்டரில் ஷோ ஆகும். இப்போ நான் வேறு இது தரேன் உங்களுக்கு, எல்லோவில் ஷோ ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, பேக்கில் தரேன். இங்கே பாருங்கள், டாட்டடாக ஷோ ஆகுதா, இதுதான் வந்து டாட்டடு. ஓகேங்களா, இன்னும் இருக்குது டேஷ்டுன்னு இருக்குது. டேஷ்டுன்னா கொஞ்சம் டேஷாக ஷோ ஆகும். ஓகேங்களா, டேஷாக ஷோ ஆகும். இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து பார்டருக்கான ஷார்ட் ஹேண்டு. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்டரோட சைட்ஸையும் நம்ம வந்து இது பண்ணலாம். பார்டரோட குறிப்பான ஒரு சைட்ஸ் யூஸ் பண்ணி அதுங்களும் ஸ்டைலிங் காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பார்டர் லெஃப்ட்டுன்னு கொடுத்து அதுக்கு செட் பண்ணலாம், ரைட்டு, டாப், பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இதிலே தரேன், பார்டர் ரைட்டு. ஓகேங்களா, பார்டர் ரைட்டுக்கு வந்து நான் செட் பண்ண போகிறேன். நார்மலாக 2 பிக்சலே தரேன், 2 பிக்சலு சாலிடில் தரேன். கலர் வந்து பிங்க்கில் தரேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ரைட் சைடில் மட்டும் சாலிட் நார்மல் லைனில் வந்துச்சு, பிங்க் கலரில் வந்துச்சு, 2 பிக்சலில் வந்துச்சு. ஓகேங்களா, ரைட் கலரில் மட்டும் ரைட் சைடில். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு சைடையும் கண்ட்ரோல் பண்ணலாம், டாப்பு, பாட்டமு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், கீப் கோடிங் அண்ட் கீப் லேர்னிங் அண்ட் பை.